தப்பாக சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அவருக்கு. ஆக்கணும்டா பஞ்சாயத்து ஏதோ பொண்ணு இருந்தால் தான் எடுப்போம் நம்ம. ஓகே இசையமைப்பாளர் மற்றும் பாடலாசிரியர் ஆல்வின் கலைபாரதி அவர்களை படத்தின் இந்தியாவில் கிடையாது, கனடாவில் அப்படி தஞ்சம் புகுந்த ஈழத்தமிழர்களுக்கு தரப்படுகிற உரிமைகள், வசதிகள், அவங்களுக்கு வேலை கிடைக்கிற வரல எத்தனை பேர் குடும்பத்தில் இருந்தாலும் அத்தனை பேருக்கும் அரசாங்கம் சாப்பாட்டு செலவில் இருந்து அத்தனை செலவையும் அரசாங்கம் ஏற்றுக்கொள்கிறது. இங்கிலாந்தில் அந்த மாதிரி. இங்க புலிகளோட தொடர்பில் இருந்தா தூக்கி அடிச்சிடறான், அங்க புலிகளோட தொடர்பில் இருந்தா குடியுரிமையை தரான். ஐரோப்பிய நாடுகளில் நான் புலிகள் இயக்கத்தில் இருந்தேன், போராட்டத்தில் இருந்தேன் அப்படின்னு சர்டிஃபிகேட், நல்லா நிறைய சர்டிஃபிகேட் கொடுத்துருக்குறேன். அந்த மாதிரி ஒரு எம்பிங்கிற முறையில் வர்றவங்களுக்கு பிரான்ஸ்லேயே ஐரோப்பியில் ஏதாவது ஒரு நாட்டில் அவங்க போய் தங்கணும்னா இவர் ஈழ விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டவர், ஆயுத குழுக்களோட தொடர்பில் இருந்தவர். அதனால் இவர் இலங்கைக்கு போனால் இவரை கைது செய்து விடுவார்கள் அல்லது கொன்று விடுவார்கள். எனவே இவரை உங்கள் நாட்டில் அடைக்கலம் தந்து அவருக்கு ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு நம்ம கடிதம் கொடுக்கணும். அதை இங்கிலாந்தில் ஏற்றுக்கிறாங்க, ஐரோப்பிய நாடுகளில் ஏற்றுக்கொள்கிறார்கள், அமெரிக்காவில் ஏற்றுக்கொள்கிறார்கள், கனடாவில் ஏற்றுக்கொள்கிறார்கள். இந்தியாவில் புலிகளோட தொடர்பில் இருந்தால் அடுத்த செகண்டே தூக்கி அனுப்பிச்சி விட்டுறாங்க. கைது பண்ணா அவர் சொன்ன மாதிரி சிறப்பு முகாமில் போட்டுறாங்க. எந்த குற்றமும் செய்ய மாட்டாங்க, சாதாரண குற்றம் தான். அதுக்கு என்ன காரணம்னா இந்திய ஒன்றிய அரசின் வெளி விவகார கொள்கை தான் முக்கியமான காரணம். இந்த குடியுரிமையை பொறுத்தவரையில் தமிழ்நாடு அரசுக்கு எந்த மாநில அரசுக்கும் அதிகாரம் கிடையாது. சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றலாம். இப்போ கூட அவர் சொன்னார் இல்லையா, நான் செஞ்சி கூட்டத்தில் பேசினேன், தீர்மானம் நிறைவேற்றுங்கன்னு. தமிழிடம்தான் ஒரே தீர்வுன்னு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றுங்க. அந்த மாதிரி இரட்டை குடியுரிமை வழங்குங்கள் என்று தமிழ்நாடு சட்டமன்றத்திலே தீர்மானம் நிறைவேற்ற முடியும். அவனால் சட்டம் மசோதா பில் கொண்டு வர முடியாது. அந்த அதிகாரம் மாநில அரசுக்கு கிடையாது, இந்திய ஒன்றிய அரசுக்கு தான் இருக்கு. அவங்க ஏற்கனவே சட்டம் கொண்டு வந்துட்டாங்க, அதை தான் நம்ம கடுமையாக எதிர்த்தோம், மிக கடுமையாக எதிர்த்தோம். பாருங்க, மத அடிப்படையில் தான் பார்க்குறான். முஸ்லீம்களுக்கு தவிர மற்ற யார் வந்தாலும் நான் கொடுப்பேங்கிறான். புத்திஸ்ட் வந்தால் கொடுப்பேன் குடியுரிமை. கிறிஸ்டியானிட்டி மதத்தை சார்ந்தவங்க கிறிஸ்டியன்ஸ் வந்தாங்கன்னா நான் கொடுப்போம். பெர்ஷியன்ஸ் பார்சி மதத்தை சார்ந்த வந்தால் கொடுப்போம். சீக்கியர்கள் வந்தால் கொடுப்போம். இந்துக்கள் வந்தால் கொடுப்போம். ஆனால் எக்ஸப்ட் ஸ்ரீலங்காவிலிருந்து இந்துக்கள் வந்தாலும் தரமாட்டோம். ஸ்ரீலங்காவிலிருந்து வரவனா இந்துவா பார்க்கறதுல தமிழனா பார்க்குறான். தமிழனுக்கு குடியுரிமை இல்லை. அந்த சிஏஏ சட்டத்தில் 2 பேருக்கு குடியுரிமை மறுக்கப்படுகிறது. ஒன்று இஸ்லாமியர்கள், இன்னொன்று தமிழர்கள். இது எவ்வளவு பெரிய ஓரவஞ்சனை! இதுதான் மத சார்பு நடவடிக்கைங்கிறது. இப்போ ஒரு மதத்துக்கு சார்பாகவோ ஒரு மதத்துக்கு எதிராகவோ அரசு இயங்கக்கூடாது என்பதுதான் செக்யூலரிசம்ங்கிறது. அதுதான் கான்ஸ்டிடியூஷன் சொல்லுது. இப்போ சிஏஏங்கிற சட்டம் இயற்றப்பட்டாச்சு, அது நடைமுறைக்கு வரப்போகுது, தீவிரமாக வரப்போகுது. இன்னொரு முக்கியமான செய்தி என்னன்னா, நாங்கள் பல மாநாடுகளில் தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறோம். யூஎன் சார்ட்டர் ஃபார் ரெஃப்யூஜிஸ் அப்படின்னு ஒரு ஐநா பட்டயம் ஒன்று இருக்கு. உலக நாடுகள்லாம் அந்த ஐநா பேரவையில் உறுப்பு நாடுகளாக இருக்கிறவங்கலாம் சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் போடுவாங்க ஒவ்வொரு விஷயத்திலையும். ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் தனியாக இருக்குது ஜெனீவாவில். அந்த மாதிரி குழந்தைகளுக்கு தனியாக ஒரு அலுவலகம் இருக்குது. உலக நாடுகள் ஐநா அலுவலகம். பெண்களுக்கான பிரச்சனைகளை கவனிக்கிறதுன்னு ஒரு அலுவலகம் இருக்குது. நியூயார்க்கில் இருக்கிறது செக்யூரிட்டி கவுன்சில். அதுதான் அரசியல் தலைவர்கள், பெரிய தலைவர்கள்லாம் போய் உட்காந்து பேசுகிற இடம். இப்போ ஜெனீவாவில் இருக்கிறது இப்போ நம்மளை மாதிரி ஆள்லாம் போய் பேசலாம். நம்ம அனுமதி வாங்கி நம்ம போனால் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் பேசலாம். ஒரு முறை நானும் போய் பேசியிருக்கிறேன். அது யூஎன் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில். அந்த மாதிரி ரெஃப்யூஜிஸ்க்குன்னு ஒரு ஃபோரம் இருக்குங்க. ரெஃப்யூஜின்னா அகதிகள், ரீபேட்ரியாட்ஸ்னா தாயகம் திரும்பியவர்கள். இந்த ரெஃப்யூஜிஸ்க்கு உலக நாடுகளில் யார் தஞ்சம் கேட்டாலும் அவங்களுக்கு கொடுக்கணும், எந்த நாடும் மறுக்கக்கூடாது. போர் காரணத்தினால
புலம்பெயர்வாங்க, இயற்கை சீற்றம் காரணமாக புலம்பெயர்வாங்க, வறுமை காரணமாக புலம்பெயர்வார்கள். இப்படி ஏதாவது காரணங்களால் டிஸ்பிளேஸ்மெண்ட், ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு புலம்பெயர்து. அந்த நாட்டுக்கு தஞ்சம் புகிற போது அவங்கள ரிஜெக்ட் பண்ணக்கூடாது, அவங்கள வரவேற்கணும். வரவேற்று அவங்கள மனிதர்களாக நடத்தணும், அவங்களுக்கான வாழ்வாதாரங்களை உறுதிப்படுத்தணும், அவங்களுடைய கல்வி, அவங்களுடைய சுகாதாரம், அவங்களுடைய மருத்துவம், அவர்களுக்கான வேலை வாய்ப்பு எல்லாவற்றையும் உத்தரவாதப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது தான் யூஎன் சார்ட்டர். அது உலக நாடுகள்லாம் ஒன்றா சேர்ந்து உருவாக்கி இருக்கிற ஒரு சார்ட்டர். சார்ட்டர்னா அது ஒப்பந்த பத்திரம் மாதிரி, ஒப்பந்த பட்டயம். அதுல கையெழுத்திடாத நாடு இந்தியா. மற்ற நாடுகள்லாம் கையெழுத்திட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இவனுக்கு அண்டை மாநிலங்களிலிருந்து நிறைய உள்ள நுழைகிறாங்க, அவங்களெல்லாம் இங்கே வச்சுக்கிட்டு எங்களால் இடம் கொடுக்க முடியாது, உரிமைகள் தர முடியாது. அந்த மாதிரி புலம்பெயரக்கூடியவர்களை உள்வாங்க முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாதுங்கிற நிலைப்பாடு அந்த காலத்திலிருந்து இருக்கு. இன்னமும்